இருக்கிற அனுபவம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொடங்கும். ஒரே நாளில் போகும் நான் சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக போக தொடங்கும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் அவங்க ஜோம் பண்ணுறேன் போலையே, ஜோம் பண்ணுறேன் இன்றைக்கி விலகலையே, மறுநாள் அதே வருது. உடனடியாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கும். ஒரு நாள் நீ முழுவதுமாக உலகத்தை ஜெயித்தவனாக காணப்படுவாய். இப்படித்தான் பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அவரே அதான் சொல்கிறாரு, நான் நிர்பந்தமான மனுஷன். நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன், எதை வேணான்னு நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன், எனக்குள்ள இருக்கிற மாம்சம் என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது அப்படிங்கிறார். உண்மை. இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது, செஞ்சால் பாவம் நரகத்துக்கு போயிடுவேன். அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் பாவம் செஞ்சாலும் அதுலேருந்து திருப்பி மீண்டு எழுந்து வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிற வரைக்கும் நீ நிச்சயமாகவே கர்த்தருக்கென்று எழும்ப முடியும். எப்போ நான் செய்கிற பாவத்தை பற்றின உணர்வு இல்லாமல் நான் அப்படி தான் செய்வேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, அதுதான் வீழ்ச்சி. கர்த்தர்